அஸ்ஸலாமலைக்கும். பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. ஆனா டிஃபரெண்ட் டேஸ்ட்ல சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு தோணுது இல்ல. ஃப்ரெஷ்ஷா மசாலா கிரைண்ட் பண்ணி செய்யற இந்த பிரியாணி டேஸ்ட் டாப் லெவல்ல இருக்கும். தலப்பாக்கட்டு சிக்கன் பிரியாணி எப்படி செய்து பார்ப்போமா? அதுக்கு ஃப்ரெஷ்ஷா மசாலாவை பவுடர் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் முழு மல்லி, 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சோம்பு, 1 டீஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் கல்பாசி, ஒரு 2 பீஸ் பட்டை, 4 ஏலக்காய், 4 கிராம்பு, 2 ஸ்டார் அனீஸ், 2 பிரியாணி இலை, கூடவே ஒரு 7 8 முந்திரி எடுத்து வச்சுக்கோங்க. இதுல முந்திரியை தவிர மத்த எல்லாத்தையும் ஃபைன் பவுடரா கிரைண்ட் பண்ணிட்டு லாஸ்டா கேஷ்யூ நட் சேர்த்து அகைன் கிரைண்ட் பண்ணி எடுத்து வச்சுப்போம். தலப்பாக்கட்டு பிரியாணி மசாலா ரெடி ஆகிருச்சு. இப்போ இன்னொரு பிளேட்ல கட் பண்ண ஆனியன், 2 கிரீன் சில்லி, ஒரு கையளவு கொத்தமல்லி புதினாவை கட் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ ஒரு கப் கர்டும் எடுத்து வச்சுக்கோங்க. இதுக்கு மெயினான பொருள் சீரக சம்பா ரைஸ் தாங்க. இதுதான் ஒரிஜினல் டேஸ்ட் கொடுக்கும். நான் ஒரு 400 கிராம் ரைஸை நல்லா கழுவி ஒரு 20 மினிட்ஸ் ஊற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு பிரியாணி பாட்டில் கோகோனட் ஆயில் கீ சேர்த்து ஹீட் ஆன உடனே நம்ம அரைச்சி வச்ச ஆனியன் பேஸ்ட்டை சேர்த்து நல்லா ஆயிலே மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகணும். ஸோ மூடி போட்டு ஒரு 2 மினிட்ஸ் குக் பண்ணிக்கலாம். லிட் ஓப்பன் பண்ணி நம்ம பவுடர் பண்ண மசாலாவை ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே ஒரு ஸ்பூன் மிளகாத்தூள், சால்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டு அகைன் மூடி போட்டு 2 மினிட்ஸ்க்கு குக் பண்ணுங்க. இப்போ 2 மினிட்ஸ் அப்புறம் லிட் ஓப்பன் பண்றேன். பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். இப்போ ஒரு கப் கர்ட் ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். இந்த பிரியாணிக்கு தக்காளி தேவைப்படாது. மூடி போட்டு அகைன் 1 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ லிட் ஓப்பன் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு 1/2 kg சிக்கன் ஆட் பண்ணி சால்ட்டும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ மூடி போட்டு சிக்கன் நல்லா வேகிற வரைக்கும் குக் பண்ணி எடுத்துப்போம். இப்போ லிட் ஓபன் பண்றேன். சிக்கன் நல்லா வெந்து ஆயில் பிரிஞ்சு வந்திருக்கும். இப்போ அகைன் மிக்ஸ் பண்ணி ரைஸுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிப்போம். 1 கிளாஸ் அரிசிக்கு 1.5 கிளாஸ் வாட்டர்னு அளந்து சேர்த்துக்கோங்க. சால்ட்டும் செக் பண்ணிட்டு ஆட் பண்ணுங்க. சால்ட் கரிக்கிற மாதிரி இருந்தாதான் பிரியாணி குக் ஆகி வரும்போது கரெக்டா இருக்கும். இப்போ மூடி போட்டு தண்ணி நல்லா பாயில் ஆகுற வரைக்கும் கொதிக்க விடுங்க. இப்போ லிட் ஓபன் பண்றேன். தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இப்பதான் அரிசி ஆட் பண்ணணும். ரைஸ் ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுங்க. மூடி போட்டு ஒரு 2 டைம்ஸ் ஓபன் பண்ணி கலந்து விட்டுட்டு இருக்கணும். இல்லைன்னா அடி பிடிச்சிரும். 3rd டைம் ஓபன் பண்றேன். தண்ணியும் அரிசியும் சம அளவு வந்த உடனே மேல ஒரு ஸ்பூன் கீ ஆட் பண்ணி மூடி போட்டுருங்க. இப்ப ஃப்ளேமை நல்லா லோல வச்சுட்டு தோசை தவாவை கீழே வச்சு அதுக்கு மேல பிரியாணி பாட்டை வச்சு ஒரு 15 மினிட்ஸ்க்கு தம்ல வைங்க. அப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணி 15 மினிட்ஸ் ரெஸ்ட்ல விட்டுட்டு 30 மினிட்ஸ் அப்புறம் ஓபன் பண்ணி பாருங்க. ஆஹா, நல்லா கம கமன்னு வீடு ஃபுல்லா செம்ம வாசமா இருக்கும். எப்பயும் ஒரே மாதிரி பிரியாணி சாப்பிட்டுட்டு இருக்கிற நமக்கு இந்த மாதிரி ஸ்டைல் பிரியாணி சாப்பிடும் போது டேஸ்ட் சும்மா அள்ளுதுங்க. கண்டிப்பா இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மாதிரி மோர் வீடியோஸ் பார்க்க என் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. டாடா.